தமிழகம் பேராபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய இருண்ட மேகம், மிகப்பெரிய அச்சுறுத்தல் இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலம், ஒன்றிய அரசின் மூலம் தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடி 1.5 கோடி வெளிமாநிலத்தவர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த சூழலிலும் வாக்குரிமை வழங்கப்படக்கூடாது. தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் வருது. நல்லா கேட்குதாங்க? இப்போ நம்ம ஊரில் வருஷத்துக்கு ஒருக்கா வேலை செய்கிறவங்க நான் ஃபோன் பண்ணுவேன். பிளம்பரு, கார்பெண்டரு, டிங்கர், மெக்கானிக். நான் இப்போ எங்கேப்பா இருக்கேன்னா, நான் ஊரில் குலதெய்வ சாமிக்கு ஆடு வெட்டி கிடா வெட்டி நாங்கள் வருஷம் போவோங்க. போய் கொண்டாடிட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டிலேயே நம்ம எல்லாம் அப்படி பண்ணுறோம். தீபாவளி, பொங்கல் போக வருஷம் போகிறாங்க. இவங்க 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வருது. அவங்க ஊர் அங்கே இருக்குது, அவங்க குலதெய்வம் அங்கே இருக்குது, அவங்க பண்பாடு வேறு. நம்மெல்லாம் கக்கூஸில் எப்படி உட்காந்து இருப்போமோ அந்த மாதிரி உட்காந்து அவங்க சாப்பிடுவாங்க. தப்பாக எடுத்துக்கூடாது. நடைமுறை பழக்க வழக்கம். நம்ம சப்பனம் போட்டு இப்படி சாப்பிடுவோம். அவங்க இச்சா போகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க. அதை நான் கிண்டல் பண்ணலை, சொல்கிறேன். இப்போ அவங்களோட அரசியல் விழிப்புணர்வும் அரசியல் புரிதலும் கூட வட இந்தியாவில் எப்படி இருக்குது? மத்திய பிரதேசத்தில் பாருங்கள், ஏழை குழந்தைகளை சோத்துவார குந்த வச்சு உட்காந்து ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டு அதில் சத்துணவு போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குமா? நடக்க நம்ம விடுவோமா? நம்ம எத்தனை 1000 ஆண்டுகள் பண்பாடு மிக்க உலகமெல்லாம் போய் போகோன்னு லாபி வச்சு தமிழன் ஆண்ட பூமி. 1.5 கோடி 1 கோடி பேருக்கு வாக்குரிமையை தூக்கி கொடுத்துட்டா இது எப்படி? 5 வருஷத்துக்கு ஒருக்கா வருது. நீ போ. அதானிக்கு ஃப்ளைட்டு நிறைய வச்சுருக்காரு, அம்பானி வச்சுருக்காரு. தாய்லாந்தில் இருந்தெல்லாம் ஃப்ளைட்டில் போய் மலேசியாவில் காலையில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வந்துடுவாங்க. அந்த மாதிரிலாம் பல நாடுகளில் இருக்குது. நீ ட்ரெயின் வச்சு போ. அங்கே பீகாரில் போய் நீ ஓட்டு போடு. உன் ஊர் என்ன? அங்கே நீ நிதிஷ்குமாருக்கு போடு, அங்கே லாலு பிரசாத் யாதவுக்கு போடு. நல்லா புடி மேன். கை என்ன வரமாட்டேங்குது, கை நல்ல இளமையா, நல்லா இரு, தண்ணி அடிக்காமல் இருக்கணும். ஆடுதே இப்படி. அப்புறம் ராஜீவ் காந்திக்கு, ராகுல் காந்திக்கு போடு, பிரியங்கா காந்திக்கு போடு. பிஜேபியில் யார் பண்ணிக்கிறாங்க? நீ போய் உன் ஓட்டை பீகாரில் போடு. இல்லையா? தமிழ்நாட்டை, எங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் நீ என்ன வெங்காயம் ஓட்டு போகிறது? இங்கெல்லாம் எங்களுக்கு பொண்டாட்டியாக வராத. நீ உன் நாட்டுக்கு போ. உங்களை யாரும் ஒரே இந்தியா தான், ஒரே மக்கள் தான். நாங்கள் பிரதர் சிஸ்டர்ஸ் தான். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் தான். நாங்கள் பீகார்காரங்களை சகோதரர்களை ஏற்றுக்கிறோம். நல்ல வேலைக்காரங்க, வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்காரரை விட நல்லா வேலை செய்கிறாங்க. ஓகே, சம்பளம் வாங்கு, ஜாலியாக ஓட்டு போட்டு ஹாயா அப்படியே ஆட்டிக்கிட்டு ஜாலியாக ஜம்முன்னு கால் ஆட்டிக்கிட்டு போயிட்டு கால் ஆட்டிட்டு வா. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ஈரோட்டில் கலெக்டர் 4 நாள் முன்னாடி உங்கள் டிவி ஏதோ பார்த்தேன். பீகார் மக்கள் ஓட்டு போடலாம்னு தொலைச்சிருவோம். அந்த கலெக்டர் யாருன்னு தெரியாது. நாங்கள் போராடுவோம், வாபஸ் பெறணும், ஓட்டு போட விட மாட்டோம். நாளைக்கு இந்த எஸ்ஐஆர் அடிப்படையில் இந்த மாதிரி மொத்தமாக தூக்கி ஓட்டுரிமையை கொடுத்தா தமிழ்நாடு அரசு சும்மா இருக்கக்கூடாது. மிகப்பெரிய கலவரம் நடக்கும்.